இந்த காலை வேலை என்பது நமக்கு மகிழ்ச்சியானது. உங்களை யாவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை பிரயாணத்திலிருந்து ஆசீர்வதித்து பத்திரமாய் முதலாவது கொண்டு வந்தார். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தவர்களும் எடுக்க ஆயத்தமாய் இருப்பவர்களும் இங்கே கூடியிருப்பது தேவனுக்கு கனமானது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து படிப்பதன் மூலமாக மென்மேலும் தொடர்ந்து வளர முடியும். ஒவ்வொரு முறையும் நாம் மேன்மையான காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். சிலருக்கு இப்ப சொல்ல போற காரியங்கள் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் அடிப்படையாக பாடத்திட்டம் என்ன என்று உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க போதிக்கிற அன்றாட பாடங்களை உங்களுக்கு எல்லாத்தையுமே வேர்டுல சாஃப்ட் காப்பியில உங்களுக்கு அனுப்பிடுவோம். நீங்க தேவையான அதை சேர்த்து சேமித்து வைத்துக் கொள்ளலாம். அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இது ஏறக்குரிய 40-45 நாள் பாடம். ஆனா அதை நம்ம சுருக்கி சில பாடங்களை முடிப்போம். நீங்க சில சபையாரா இருக்கிறபடினால, பெரும்பாலானோர் சபையா கூடிட்டு இருக்கிறபடினால சில பாடங்கள் உங்களுக்கு போதிக்க தேவைப்படாது. அதனால அதை நம்ம சுருக்கி அமைச்சிட போறோம். அது நீங்க யூடியூப்ல சில பாடங்களை கேட்டுக்கிற வாய்ப்பு இருக்கு. நான் இப்பொழுது இந்த பாடத்துல என்னெல்லாம் போதிக்க போறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு அந்த பாடத்தை அனுப்ப ஆயத்தமா இருப்போம். முதலாவது, பிதாவாகிய தேவன் மேல் கொண்டிருக்கிற அந்த விசுவாசமும் கிரியையும் நமக்கு ரொம்ப முக்கியம். அத நிரூபணம். விசுவாசம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கு நான் இந்த வசனம் சொல்லல, அந்த பாடத்தினுடைய முன்னுரையை தான் சொல்ல போறேன். உங்களுக்கு அந்த இதை எடுத்து கொடுத்துருவேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவேன். நாளைக்கு நோட்ஸ் எடுத்து நீங்க உங்க கவனத்தை சிதறடிக்க வேண்டாம். எடுக்க விரும்பினா இருப்பீங்க, அது உங்க விருப்பம். முதலாவது எபிரேயர் 11:6 படிச்சீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் முதலாவது விசுவாசம் வேணும். அவரு ஜோயலா, நீங்க பைபிள் படிப்பீங்களா? ஓகே ஓகே. ஒரு மைக் எடுத்துங்க. இங்க வாங்க, முன்னாடி வாங்க. அங்க ஒரு மைக் இருக்கு. எப்பவாது இப்ப சொல்லுவேன், நாளைக்கு தான் வசனம் சொல்லுவேன். அந்த ஒரு எல்லோ கலர்ல இருக்குல்ல, அந்த மைக் எடுத்துங்க. ஓகே, நன்றி. அப்போ இந்த விசுவாசம் இல்லாம நம்ம தேவனை பின்பற்றது கூடாத காரியம். அந்த அங்க உட்காருங்க. நீங்க ஒரு மைக்கு அங்க எடுத்துங்க, கையில் எடுத்துங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்காம எந்த ஒரு வேலையும் நமக்கு செய்ய முடியாது, கிரியும் செய்ய முடியாது. இப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:1 சொல்றாரு, விசுவாசம்னா என்ன அப்படின்னு சொல்றாரு. விசுவாசம்னா என்ன? இப்ப யாராவது எடுத்திருக்கீங்களா? எடுத்தீங்கன்னா வாசி. எபிரேயர் 11:1 ஆன் பண்ணீங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறதில் உறுதியும் காணப்படாத நிச்சயமாயிருக்கிறது. சரி, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயம். காணாத ஒன்றை, நிரூபணமான ஒன்றை நாம் என்ன செய்யணும்? எல்லாரும் நம்பணும். சிலருக்கு இந்த வேதாமத்தை பொறுத்தவரையில நம்பிக்கையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்பிக்கை இல்லாதவங்ககிட்ட நம்ம பேசவும் முடியாது. நம்பிக்கை இல்லாதவங்ககிட்ட நமக்கு என்ன ஹோப் இருக்கிறது? இதை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னா நீங்க என்ன நிரூபிச்சாலும் நம்ப மாட்டாங்க. அவங்ககிட்ட நீங்க என்ன செய்ய முடியாது? பேசுறதுக்கு வேலையே கிடையாது. இது காணாத ஒன்றை நாம் சொல்லுவதை நம்பும் பொழுது மட்டும்தான் செல்லுபடியாகும். அதனால முதலாவது நம்ம இந்த விசுவாசம், நிரூபணம், இதை பற்றி முதலாவது அறிஞ்சிருக்கணும். முதல் பாடமா நம்ம என்ன போதிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பைபிள் கையில் வச்சிருக்கீங்க இல்லையா, இதை ஏன் நான் நம்பணும், எதுக்கு நம்பணும், அந்த மாதிரி ஒரு பாடம். வேத வாக்கியங்கள் முதலாவது எனக்கு எப்படி வந்தது? சில மக்கள் சொல்றாங்க, ஆமா அது மனுஷன் தான் எழுதுனாங்க அப்படின்னு கேட்கிறாங்களா? மனுஷன் தான் எழுதுனாங்க. இது எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கு அனைவருக்கு தெரியும். நீங்க எல்லாரும் சபையாரா தான் இருக்கிறீங்க. ஏறக்குரிய எல்லாரும் சபையாரா தான் இருக்கீங்க. அடுத்து, அது ஆவியினால் ஏவப்பட்டு வந்தது. பல்வேறு மக்கள் பல்வேறு ஆண்டு காலங்கள்ல வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்த பொழுதும்
அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்காத பொழுதும் ஒரே விதமாக அந்த வேத வாக்கியங்கள் இருக்கிறது, முரண்பாடு இல்லாமல் இருக்கும். நீங்க தேடி பார்த்தீங்கன்னா மனிதங்களுக்கு புரியாதனால முரண்பாடு என்று சொல்றாங்க. நிச்சயமாக வேத வாக்கியங்களில் முரண்பாடை நாம் பார்க்க முடியாது. ஒருவேளை எனக்கு அது புரியலைன்னா இன்னும் ஞானம் இல்லைன்னு அர்த்தம். இப்ப வேத வாக்கியங்களை புரிந்து கொள்வதற்கு தேவன்கிட்ட நம்ம கேட்கணும். முதல் காரியமானது இந்த வேத வாக்கியம் நமக்கு எப்படி வந்தது என்ற பாடத்தை நம்ம சொல்லணும். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனால அந்த பாடத்தை நம்ம போதிக்கலாம், போதிக்காமல் இருக்கலாம். அடுத்த ஒரு காரியம், இந்த வேதாகமம் எப்படி ஏவப்பட்டது. இப்போ நீங்க நாமகரண கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா திடீர்னு நான் படுத்திருந்தேன், எனக்கு பெரிய வெளிச்சம் மாதிரி ஒண்ணு வந்துச்சு, எனக்கு தலையில ஏதோ ஒரு ஃபீலிங் மாதிரி ஒரு உணர்ந்து கொள்வது வந்துச்சு, ஒரு புல்லரிச்சது அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. வேத வாக்கியம் அப்படிலாம் வரல. வேத வாக்கியங்களை தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக வாயில் வார்த்தைகளை போட்டார். சிலர் யோசனையை போட்டார் சொல்றாங்க, சிலர் கனவுல பேசினார் சொல்றாங்க. அதெல்லாம் இங்க அப்படி நடக்கல. வேத வாக்கியங்களை தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியினுடைய வாயில் போட்டார். வாயில போட்டார் நமக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? காதுல போட்டார் இல்ல, வாயில் போட்டார். அப்படிதான் இருக்கு. அப்போ இதுக்கு இந்த காரியங்கள் நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய நிச்சயம் அவசியம் இருக்கு. தேவன் இந்த வேதாகமத்தை நம்ம ஏன் நம்புறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அந்த வேதாகமத்திற்கு தேவன் சாட்சி கொடுத்திருக்கார். நீங்க ஒரு காரியத்தை நம்பணும்னா ஒரே சாட்சியை கேட்டவன் நம்பிடுவீங்களா, இல்ல 2-3 சாட்சி வேணுமா? நிரூபணம்னா 2-3 சாட்சி வேணும். மருத்துவத்துறையில ஒரு நோயை கண்டறிவதற்காக வெவ்வேறு வகையான டெஸ்ட் எடுத்த பிற்பாடுதான் அது ஒரு இது இந்த காரியத்தில் இருந்து துவங்கி இருக்கிறது என்று கண்டுபிடிப்பாங்க. ஆகையினால வேத வாக்கியங்களை நம்ம ஏன் நம்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சாட்சிகள் கூடிய நிரூபணமாய் இருக்கிறது. சாட்சிகள் போட்டு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. அற்புதங்கள், அடையாளங்கள் இதன் மூலமா நிரூபிக்கப்பட்ட ஒன்றா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய மக்கள் அற்புதங்களை செய்யறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் போய் அற்புதங்கள் பொய்யான அற்புதங்களாக இருக்க முடியும். தேவன் அற்புத அடையாளத்தின் மூலமாக தேவன் சாட்சி கொடுத்து நமக்கு நிரூபித்து நம்முடைய கையில கொடுத்தார். முழு வேதாகமும் கொடுத்திருக்கார். இதெல்லாம் நம் போதிக்கிற பாடம். அப்போ அடுத்து இந்த வேதாகமம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? நீங்க கையில வச்சுக்கீங்களா பைபிள், அதுல நீங்க ஏன் காலையில படிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா? ஏன் நம்ம மற்றவங்களுக்கு இந்த வேதாகமத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் தெரியுமா? பாருங்க, அது பரிசுத்தமாக்குது, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுது, நம்ம சுத்தமாக்குது, கடிந்து கொள்ளுது, சீர்திருத்தது, நீதியை படிப்பிக்குது. இருக்கதா? இப்ப வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்ட நோக்கமே நம்மை பூர்ணமாக கொண்டு வருவதற்குத்தான். இதுதான் வேத வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த பாடம் கேட்டீங்கன்னா, வேதாகமத்தை பின்பற்றும் போதும் அதை நாம் பேசும் போதும் கூட்டி குறைத்து பின்பற்றக்கூடாது. கூட்டி குறைத்தினா, இப்ப போய் பால் வாங்கிட்டு வாங்கினா சர்க்கரை சேர்த்து வாங்கிட்டு வரக்கூடாது, சர்க்கரை வாங்கிட்டு வாங்கினா டீ தூளையும் சேர்த்து வாங்கிட்டு வரக்கூடாது. இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. என்ன சொன்னாங்களோ அதையே வாங்கிட்டு வர்றதுதான் ஒரு நல்ல காரியங்கள். அப்படியே ஒருவேளை உங்களை தவறா நடத்திருந்தாங்கன்னா, பால் வாங்கிட்டு மட்டும் வந்தீங்கன்னா டீ தூள் எங்க போறது? அப்ப சொல்லாத வாங்கினா அது நல்ல நடத்துதலே கிடையாது. அப்ப வேத வாக்கியங்கள் சொன்னதை மட்டும்தான் செய்யணுமே தவிர கூட்டி குறைச்சி செஞ்சா வாதைகளை தேவன் கூட்டுவார். நாம இஷ்டத்திற்கு எதுவுமே என்ன செய்யக்கூடாது. தேவன் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் நாம செய்யணும். சரி, அடுத்த பாட்டுல நம்ம என்ன சொல்ல போறோம்னா, சிருஷ்டிகரும் சிருஷ்டிப்பும். சிருஷ்டிகர்களை பற்றி என்ன படிக்கும்னா, இந்த உலகம் எப்படி உண்டானது, யார் உண்டாக்கினது. இந்த உலகம் உண்டாக்குனதை பத்தி நம்ம என்ன யோசிக்கிறோம்? மனுஷங்க என்ன சொல்றாங்க? இந்த உலகம் நமக்குத்தான் உண்டாக்கப்பட்டது, நம்ம ரம்மியமா அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களா? ஆனா உலகமானது யார் உண்டாக்கினது, எப்படி உண்டாக்கினது, யாருக்காக உண்டாக்கினார், உண்டாக்கப்பட்ட நோக்கம் ஒண்ணு இருக்கிறது. உலகம் உண்டாக்குன நோக்கம் தெரியுமா? நீங்க ஒரு வசனத்தை படிங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம் 20 வசனம். ரோமர் 1:20. எதற்காக இது உண்டாக்கப்பட்டிருக்கிறது? படிங்க யாராவது.
அப்போ உலகமானது உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு காரியம் இருக்கு. ரெண்டு காரியம் இருக்கா? அவரு பேரு என்ன சொன்னீங்க? சைரஸ். அதுல ரெண்டு காரியம் இருக்கு பாக்குறீங்களா? உலகம் உண்டாக்கப்பட்டதுல ரெண்டு காரியம் இருக்கு. அப்ப ரெண்டு காரியம் வந்து தேவத்துவமும் நித்திய வல்லமையும். அப்ப ரெண்டு காரியமானது நாம் கண்டுகொண்டு தேவனை மகிமைப்படுத்துவதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கு. இப்ப உலகம் நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கா, இல்ல தேவத்துவத்தையும் நித்தியத்தையும் நித்திய வல்லமையும் உணர்ந்து கொண்டு நாம் தேவனை கனப்படுத்தணுமா? ஒரு பொருளை பாக்குறீங்க, கடையில போய் எல்லா பொருளையும் ஒரே மாதிரி வாங்கிடுவீங்களா? நீங்க கொஞ்சம் பாக்குறீங்க இல்லையா? போய் கடைகள்ல போயிட்டு நீங்க பொருள்களை பரிசோதித்து பாக்குறீங்களா, இல்ல போன உடனே வாங்கிடுவீங்களா? இல்ல காய் வாங்கும் போது எப்படி வாங்குறீங்க? சரி, வெங்காயம் வாங்கும் போது, மற்ற அரிசி பருப்புகளை நீங்க பரிசோதிக்க மாட்டீங்க. அரிசி சில பிராண்டை நீங்க வாங்குவீங்க. ஆனா மற்ற பொருட்கள்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன செய்றீங்க? எல்லாத்தையும் பரிசோதித்து பார்த்து வாங்குறீங்க. அப்படியான இந்த உலகத்திலே நாம உண்டாக்கப்பட்டிருக்கிற காரியங்கள்ல இது எதுக்கு உண்டாக்கப்பட்டது அப்படின்னு கண்டுபிடிக்காம மக்கள் நமக்காக தான் உண்டாக்கப்பட்டது என்ன செய்றாங்க? நமக்கு என்று யோசிக்கிறாங்க. ஒரு பொருளுடைய நோக்கம் தெரியலனா நம்ம எப்படி பின்பற்றுவோம்? அவங்க மனம் போன போக்குல போவாங்க, அவங்க இஷ்டம் போன போக்குல போயிட்டே இருப்பாங்க. அப்ப தேவனானவர் ஒரு பொருளை உண்டாக்கின நோக்கங்களை நாம் கண்டுபிடிக்காவிட்டால் அதை சரியாய் பின்பற்ற தெரியாது. பெற்றோரிடத்திலே பிள்ளைகள் பிறந்திருக்கிற பொழுது இந்த பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் இஷ்டம் போல நடப்பார்கள். இவர்கள் யார் இவர் கீழ்ப்படிய என்று சொல்லிவிடுவாங்க. அப்ப ஒவ்வொரு நோக்கங்களையும் நாம் உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டுமே தவிர, அப்ப உலகம் உண்டாக்கப்பட்டது தேவத்துவமும் நித்திய வல்லமையும் அறிந்து கொள்வதற்காக. சங்கீதம் 19 அதுல இருந்து என்ன தெரிவிக்கிறது பாருங்களேன். சங்கீதம் 19 1-4. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய வீடு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகள் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவர்களின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சகாரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். சரி, போதும். இங்கே உங்களுக்கு விஞ்ஞானத்தில் என்ன சொல்லி தர்றாங்க? சூரியனை பத்தி என்ன சொல்லி தர்றாங்க? சூரியன் ஒரே இடத்துல நிக்குது, பூமி என்ன செய்யுது? சுத்துது. அப்படிதான் சொல்றாங்க. முதல்ல பூமியை கண்டுபிடிக்கும் போது ஒரு தட்டையானது அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அப்புறம் ஒரு உருண்டையானது என்று சொன்னாங்க. நீங்க விஞ்ஞானத்தை நம்ப போறீங்களா இல்லது தேவனை நம்புறீங்களா? எதை நம்புவீங்க? விஞ்ஞானம் என்பது ஒரே நிலையில நிக்காது. எப்பவுமே மாறி மாறி புதுசா கண்டுபிடிச்சோன்னா அதை மாத்திருவாங்க, புதுசா கண்டுபிடிச்சோன்னா மாத்திருவாங்க. அப்ப இது மாதிரி தொடர்ந்து மாத்திட்டே இருப்பாங்க. பாருங்க, மனிதன் ஞானம் பெருசா, தேவ ஞானம் பெருசா? அப்போ உண்டாக்கப்பட்ட தேவத்துவம் நித்திய வல்லமைகள் எதன் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. என்ன யாருக்கா தெரியுமா? என்ன மகிமை வெளிப்படுத்துது? ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க, ஒரு ஃபேன் இப்ப வாங்குறீங்க இல்லையா? இது ஒரு சில ஃபேன்கள் 40 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் ஓடுதா? ஓடுது. நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த உற்பத்தி அந்த டெக்னாலஜி முறையானது எவ்வளவு பலமானது, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வேலைகளை செஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப நீங்க அடுத்த முறை வாங்கும்போது என்ன செய்வீங்க? அதே கம்பெனி தேடுவீங்க. நீங்க எதுக்காக? அந்த உற்பத்தியாளருடைய திறமை அங்கே வெளிப்படுகிறது. அது எந்த பழுதும் இல்லாமல் ஆண்டாண்டு காலமாக எந்த ரிப்பேரும் இல்லாமல் ஓடுகிறபடியினால் என்ன செய்தது? அதை நீங்க தேடுறீங்க. அப்ப இந்த உலகத்தை இவ்வளவு பெரிய வானத்தை அவர் விரிச்சு வச்சிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரியவரா இருப்பாரு? வானம், காற்று, நீர்நிலைகள் இதெல்லாம் தன் வழியில செல்கிற பொழுது அவர் எவ்வளவு பெரியவராக, அதிகாரம் உடையவராக, கட்டுப்பாடு உடையவராக இருப்பதை பார்க்கிற போது உங்களுக்கு மேல என்ன செய்யும்? அவர் மேல ஒரு பிரியம் உங்களுக்கு வரும். அப்ப இவ்வளவு பெரிய தேவனை விட்டு மனிதர்கள் என்ன செய்றாங்க இன்னைக்கு? பாருங்க, அப்போ அந்த ஆகாய மண்டலத்தில் உள்ள சூரியனை தொழுது கொள்றாங்களா? ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை தொழுது கொள்றாங்களா?
தேவன் படைத்த சிருஷ்டிப்புகள் பார்த்து மரம் செடி கொடிகளை தொழுது கொள்றாங்களா? பாருங்க, அவ்வளவு பெரியவரை விட்டுட்டு படைக்கப்பட்ட பொருள்களை பார்த்து செய்றாங்க. நான் அந்த பக்கம் பாக்குறேன், காலையில இருந்து ஒருத்தர் இப்படி பண்ணிட்டே இருக்காரு. பாருங்க, அவருக்கு அவரை படைத்தவர் தெரிஞ்சிருக்கா தெரியலையா? தெரியல. இவ்வளவு பெரிய வல்லமையான சூரியனை படைத்த இந்த காத்து உங்களுக்கு இல்லைன்னா என்ன ஆயிருப்போம்? இந்த வெயில் காலத்துல இந்த கொஞ்சம் சூழ்நிலை குளிர்ச்சியா இல்லைன்னா என்ன ஆயிருப்போம்? உடம்புலாம் உங்களுக்கு எல்லாம் பொரிஞ்சிருக்கும். நீங்க ஏர் கண்டிஷன் போட்டாலும் குளிர்ச்சி எப்படி வரும்? வெப்ப காற்றுதான் இருக்கும். பாருங்க, தொடர்ந்து சூழ்நிலையை மாறி போச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப தேவன் காற்றின் மேல் அதிகாரமா இருக்கிறார், சூரியன் மேல் கட்டுப்பாடு இருக்கிறார், அடுத்து வானத்தின் கோள்கள் மேல் கட்டுப்பாடு இருக்கிறார். இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தேவனுடைய அதிகாரமா இருக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. பாருங்க, அந்த ஒரு உங்களுக்கு பின்னாடி ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி சென்று நாங்க போதிச்சோம். அவங்க பாருங்க, அவங்களுடைய பிள்ளைகளை இன்னும் இங்கேதான் கொண்டு வந்து ஞானசானம் கொடுக்க நினைக்கிறாங்க. ஏன்? இவங்க சரியாய் தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியும் என்று நம்புறாங்க. என்னுடைய பிள்ளைகளை சிறப்பாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு கட்டி வைக்க முடியும் என்று நம்புறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ட்ரேட் மார்க் எப்படி விழுந்தது? இவங்க என்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான அசிபாரத்தை கொடுக்க அவங்களுக்கு ஒரு பலம், தேவனுடைய ஞானம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறாங்க. இதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை நாம் வானத்தை பார்க்கிற பொழுது இதை படைத்த ஒருவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்த்து, அதான் மகிமை. அடுத்து சொல்றாரு, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அதுக்கு பேச்சு இருக்கா? இல்ல. வார்த்தை இருக்கா? இல்ல. அவை சத்தம் இருக்கா? கேட்கப்படுவதே கிடையாது. ஆனா எது தூரத்து வரைக்கும் போகுது? ஆயிலும் அவருடைய சத்தம் பூமி எங்கும், அவையின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார், அது மணவளையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. சூரியன் நிக்குதா ஓடுதா? சூரியன் புறப்படுதா நிக்குதா? உங்க விஞ்ஞானம் என்ன வேணா சொல்லி கொடுக்கட்டும், வேதாம் என்ன சொல்லி, சூரியன் நிக்குதா ஓடுதா? ஓடுது. ஆனா மனுஷன் சொல்றான் பூமி தான் ஓடுது. ஏன் ஓடுது? அவனுக்கு புரியல. ஒரு டார்ச் லைட்டை காட்டுறான், ஒரு உருண்டையை வைக்கிறான், சரி பாரு இதுதான் அப்படிதான் கீழே மேல போயிட்டு இருக்கு. அப்ப அவங்களுக்கு அவ்வளவுதான் புரியும். நீங்க அது மாதிரி நம்பிங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா தேவனுடைய வார்த்தை பெருசு. பாருங்க, யோசுவாவுடைய காலத்துல சூரியன் நின்று வார்த்தை இருக்கா? நின்றதா? பூமி நின்றதா? சூரியன் நின்றதா? சூரியன் நடுவானில் நின்றது இருக்கிறதா? ஏன் பூமி நின்று சொல்ல? அப்போ நம்ம தேவன் சொல்லுகிற ஞானத்தை கண்டுபிடிக்கணுமே தவிர உலக ஞானத்துக்கு போக கூடாது. நம்ம கேள்வி என்னன்னா, இந்த உண்டாக்கப்பட்ட உலகத்திலிருந்து தேவத்துவ நித்திய வல்லமை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. யாராவது சாக்கு சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது, எனக்கு தேவனை பற்றி தெரியாது சொல்ல முடியுமா? ரோமர் 1:20 மீண்டும் வாசிங்க. ரோமர் 1:20. எப்படி என்றால், காணப்படவைகளும் அவருடைய நித்திய வல்லமையும் தேவத்துவமும் என்பவைகள் உண்டாயிருக்கிறதுனாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. போக்கு சொல்ல அப்படி வார்த்தை இருக்கா? இப்ப நம்ம உலகத்துல ஒரு வார்த்தை பழகிருக்கோம், சாக்கு போக்கு. சாக்குன்னு ஒரு வார்த்தை தேடினா இல்லவே இல்லை. போக்கு ஒரு வார்த்தை இருக்கு, தப்பிக்கிறதுக்கான வழி தேடுறது. இப்ப யாராவது இந்த உலகத்திலிருந்து எனக்கு உலகத்தை படைத்தவரை தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாதம்மா. ஆதிவாசிகள் காட்டுல தெரிகிறவங்க சொல்ல முடியுமா? முடியாதா? சொல்ல முடியாதாமா. எப்படி? சரி, அவனுக்கு காட்டுல தெரிகிறவங்க உயிரோட வாழ்றாங்களா செத்து சாகுறாங்களா? உயிரோடு தான் வாழ்றாங்க. எப்படி வாழ்றாங்க? அவன் ஒரு குச்சியை வெட்டுறான், ஒரு அம்பு மாதிரி செய்யறான், அவன் ஒரு வில்லு மாதிரி செய்யறான், பிறகு ஒரு மிருகத்தை போய் வேட்டையாடுறான், ஒரு கல்லுகளை பார்த்து எடுக்கிறான், ஒரு பஞ்சு மாதிரி ஒண்ணு கசக்குறான், தீ பத்த வைக்கிறாங்க. அதெல்லாம் அவனுக்கு யோசனை வந்துருச்சா? அதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் தெரியுது. இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியலையா? பாருங்க, அப்ப யோசிக்கணுமா யோசிக்க வேணாமா? அதுதான் கண்டுபிடிக்கணும். தண்ணி குடிக்கிறான், இந்த தண்ணி எங்க இருந்து வருது? தெரியாது, அது யோசிக்கிறது இல்ல. கரண்ட் போட்ட உடனே, லைட் போட்ட உடனே எல்லாரும் சொல்றாங்க அது எங்க இருந்து வச்சு, அது தெரியாது. பாருங்க, அதைத்தான் தேவன் கண்டுபிடிக்கும்படி கேட்கிறார். அப்ப தேவன், நீ சாப்பிட இப்படிலாம் தேடிக்கிட்டே, அதை சுற்றி இப்படி சாப்பிடணும் கண்டுபிடிச்சியே, பத்த வைக்கணும் இப்படி கல்ல உரசனையே, இது எங்கிருந்து வந்து நீ ஏன் கண்டுபிடிக்கல
அப்படின்னு தேவன் என்ன செய்வார்? அவங்களை பார்த்து கேட்பாரு. அதனால எல்லா வாய்களும் அடைக்கப்படும், சாக்கு சொல்லுவதற்கு என்னது? போக்கு சொல்ல அவர்களுக்கு இடம் இல்லை என்று சொல்றார். அதனால எந்த ஒரு மனிதனும் உண்டாக்கப்பட்ட தேவத்துவ நித்திய வல்லமையை எனக்கு தெரியாது என்று சொல்லவே முடியாது. இப்ப மனிதன் எதுக்கு உண்டாக்குனாரு? அடுத்த கேள்வி, மனிதன் எதுக்கு உண்டாக்குனாரு? நல்ல சுகமா சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்லா குளிக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல செல்போனை பார்த்து என்ஜாய் பண்ணணும், நல்ல கேம் விளையாடணும். இதுக்குதான் மனிதன் உண்டாக்கியிருக்காரு நாம நினைக்கிறோம். அப்படித்தானே? அப்ப உண்டாக்கப்பட்ட நோக்கம் சரி என்று நாம் உணர்ந்து கொண்டிருப்போமானால் உண்டாக்கினவர் என்ன சொல்லுகிறார் என்று ஏன் உணர்ந்து கொள்ளல? அப்ப நம்ம எப்படி இருப்போம்? அப்ப உண்டாக்கப்பட்ட காரியங்களை சரியாக நம்ம உணர்ந்து கொள்ளாதனாலே நாம் உண்டாக்கினவரை சரியாக தேட முடியாமலே இருக்கிறோம். மனிதனை தேவன் உண்டாக்கினதற்கான நோக்கமானது கிறிஸ்துவனுடைய சாயல் அடைவதற்காக. அதுக்குதான் மனிதனையே உண்டாக்கியிருக்காரு. தேவனை அவன் தேவன் என்று என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். சிருஷ்டிப்பிலிருந்து நாம் அறிந்து கொள்வது பெரிய காரியமாக இருக்கும். மூன்றாவது பாகமாக சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிப்புக்கும் உள்ள வேறுபாடு நம்ம சொல்ல போறோம். சரி, சிருஷ்டினா என்ன, சிருஷ்டிகர்னா என்ன? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிப்புக்கும் உள்ள வேறுபாடு தெரியுதா? எத்தனை பேருக்கு தெரியுது? தெரிஞ்சா நம்ம நாட்டின் பிரதம முதல் மந்திரி முதற்கொண்டு, நம்ம நாட்டை ஆண்ட முதலமைச்சர் முதற்கொண்டு ஏன் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறாங்க? தெரிஞ்சிருக்கா? அவங்க ஞானிகளா பைத்தியக்காரங்க? ஆமாவா இல்லையா? ஞானிகள் என்று சொல்லியும் அவர்கள் பைத்தியக்காரர்களாக இருக்கிறாங்க. ஏன் பைத்தியக்காரங்க இருக்காங்க? ரோமர் 1 அதிகாரம், ரோமர் 1 21 22. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்ரோத்திரமல்லாமல் இருந்தும் தங்களின் சிந்தனைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களின் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காராயினார். இன்றைக்கு உங்களுக்கு சில பொருட்களை விற்பனை செய்யணும்னா யாரை முன்னாடி நிறுத்துவாங்க? பிரபலமான கிரிக்கெட் வீரர்கள், உலகத்தில் பிரபலமான நடிகைகள், இவங்கெல்லாம் தேவ ஞானத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியுமா? ஒரு காலம் முடியாது. தேவனை அறியாதவர்கள் தேவ ஞானத்தை எப்படி சொல்லித்தர முடியும்? பாருங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். நீங்கள் இந்த காலை நேரத்திலே இங்கே காத்திருப்பது மிகுந்த ஆசீர்வாதம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியானால் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் நம்மை நாட்டை ஆளக்கூடிய மக்கள் தொடங்கி நம்முடைய தேசத்தையே ஆளக்கூடிய மக்கள் தொடங்கி மற்ற எல்லா மக்களும் ஞானின்னு சொல்றாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? பைத்தியக்காரங்க. ஏன் பைத்தியக்காரங்க? யார் உண்டாக்கினது என்று அறிந்து கொள்ளாமல் யாரை சேவிக்கிறார்கள்? ரோமர் 1 அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 1:25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே இன்றைக்கும் சரி, நாம் ஒரு கேள்வி கேட்டோம். நன்றி. சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிப்புக்கும் உள்ள வேறுபாடுகள், இதை இன்னைக்கு உலகமானது புரிந்து கொண்டிருக்கிறதா? ஒண்ணும் புரியல. நீங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் பாருங்க, பெரிய மால்கள்ல பாருங்க, எங்க பாருங்க, அல்லது கடைகள்ல பாருங்க, முதல்ல ஒரு பெரிய விக்கிரகமானது ஒண்ணுதான் இருக்கும். அவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, அவ்வளவு பெரிய ஞானிகளா அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா தேவ ஞானம் அவங்களுக்கு என்ன செய்யல? இல்ல. அப்ப அவங்க எதை தொழுது சேவித்தார்கள்? சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்கள் கண்டார்களா? காணலையா? தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். நீங்க பாக்குறீங்களா? வேப்ப மரத்தை சுத்துறவங்களை பார்த்திருக்கீங்களா? அரச மரத்தை சுத்துறவங்களை பார்த்திருக்கீங்களா? அடுத்து இதெல்லாம் ஏன் சுத்துறாங்க தெரியுமா? பொதுவா ஆண்கள் சுத்துவாங்களா, பெண்கள் சுத்துவாங்களா? கோயில்கள்ல நீங்க அந்த நாட்கள்ல இருந்து பாருங்க, ஆண்கள் சுத்துவாங்களா, பெண்கள் சுத்துவாங்களா? பெண்கள் சுத்துவதான் நான் பார்த்திருக்கிறேன். அந்த சுத்துறது அது இந்த இடுப்பு தூரத்து வரைக்கும் ஒரு திறனை இருக்கும். பார்த்திருக்கீங்களா? கோயில்கள்ல கருங்கல்ல வடிப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? கருங்கல்லுனாலதான் வடிப்பாங்க. இப்பதான் சிமெண்ட் செய்யறாங்க. சிமெண்ட் கண்டிப்பா போட மாட்டாங்க, கற்களை தான் வடிவமைப்பாங்க. அந்த கற்கள் சூடா நிற்கும், அதை உரசிக்கிட்டே போவாங்க. பார்த்திருக்கீங்களா?
உரசிக்கிட்டே போவாங்க, பார்த்திருக்கீங்களா? பார்க்கலையா? அது விதிமுறை. அதுதான். அது உரசிக்கிட்டே போனா இங்க இருக்கிற சதை என்ன செய்யும்? அது குறையும். மாம்ச ரீதியான காரியங்கள், சுத்துவதற்கான ஏற்படுத்தின ஒரு காரியங்கள். ஒவ்வொரு காரியம் பாருங்க, குளிச்ச உடனே இங்க போடுறாங்க இல்லையா? அது எதுக்கு தெரியுமா? அது எபிரேயர் நிருபத்தில் சொல்றாரு, அது ஒரு கிடாரியின் சாம்பல். அந்த கிடாரியின் சாம்பல் சரீர சுத்திகரிப்பை உண்டாக்கும். நீங்க குளிச்ச உடனே இன்னைக்கு குழந்தைகளுக்கு சாம்பிராணி போக பிடிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு பதிலா அந்த கிடாரியின் சாம்பல் இங்க போட்டா அது என்ன செய்யும்? சாம்பல் என்ன செய்யும்? சரி, ஜுரம் வருது, நீங்க ஒரு ஈர துணியை வச்சு, அன்னைக்கு ஜுரம் வந்தா தண்ணியில குளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு செய்றாங்க, ஈர துணியை நினைச்சுதான் இங்க போடுறாங்க இல்லையா? எதுக்காக? அது உள்ள ஊடுருவி போய் அந்த சூட்டை குறைக்கிறதுக்காக. உண்மையிலேயே கிருமி அழிக்காது, ஆனா சூட்டை என்ன செய்யும்? கண்டிப்பா சூட்டை குறைக்கும். அப்ப குளிச்ச உடனே அவங்க இந்த சாம்பல் போட்டாங்கன்னா, அந்த பெட்டை மாடு சாம்பல் போட்டாங்கன்னா, அது என்ன செய்யும்? அது நீர்களை இழுத்துக்கும். இல்ல தலையில இருக்க நீர்லாம் என்ன செய்யணும்? எல்லாம் வந்துடும். அப்ப உங்களுக்கு தலைவலி என்ன செய்யாது? வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்படி ஒவ்வொரு காரியமும். இப்போ வேப்ப மரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, விஷக்கடினா எதை ஆட்டுறாங்க? விஷம் கடிச்சிருச்சு, ஒரு தேல் கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சுன்னா எதை வீசுறாங்க? வேப்ப இலைய. எதுக்காக? அங்கிருந்து அந்த விஷம் முறிவு ஏற்படும். மஞ்சள் எதுக்கு பயன்படுத்துறாங்க? ஒரு ஒரு கிருமி நாசினி. பாருங்க, இதெல்லாம் ஒரு சரீர சுத்திகரிப்பதை தவிர மற்றபடி ஆவிக்குரிய காரியங்களை எதுவுமே என்ன செய்யாது, அது கட்டுவிக்காது. அது தேவன் படைத்த சிருஷ்டிப்பு, அதுக்கு நன்றி சொல்லணும். எதுக்கு? தேவனுக்கு. ஆனா அவங்க என்ன செய்றாங்கன்னா, மாறாக அதை விட்டுவிட்டு சிருஷ்டியை தொழுது சிருஷ்டிகரை விட்டு விட்டார்கள். அப்போ அந்த நோக்கங்களை பாருங்க, அதனால அவங்க வீணாயிட்டாங்கன்னு சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய ஞானிகளா இருந்தாலும் அது எல்லாமே மோசமான செயல். அப்ப அதுக்காக தான் சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிப்புக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி நாம் பார்க்க போறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா? பெற்றோர் யாரு, அந்நியர் யாரு தெரியுமா? தெரியக்கூடாதா? யார் சொன்னாலும் கேட்பீங்களா? மெய்ப்பெண் யாரு, கூலியாள் யாரு, எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்சிருக்கணும். சிருஷ்டிகர் யார், சிருஷ்டிப்பு யார் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? மெய்யான சபை எது, பொய்யான சபை எது தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? கள்ளத்தனமான வேலையாள் எது, கூலியாள் யாரு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? நல்ல மெய்ப்பெண் யாரு, கெட்ட மெய்ப்பெண் யாரு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்சாதான் நீங்க செவி கொடுக்க முடியும். தெரியலன்னா எப்படி செவி கொடுக்க முடியும்? யாருன்னு தெரிவதற்கு நமக்கு அறிவு வேண்டும். அப்படியானால் சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிப்புக்கு உள்ள வேறுபாடு தெரிஞ்சாதான் சிருஷ்டித்தவர் யார் என்று கனப்படுத்த முடியும். அப்பதான் நீங்க தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்த முடியும். அப்போ நித்தியம் அனித்தியம் மேலானவைகள் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்து 4வது காரியத்துல இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் இருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய பிரமாணம் இருக்கிறது. இந்த 2 பிரமாணங்களுடைய வித்தியாசங்களை முதல்ல சொல்லுவோம். அடுத்து வேத வாக்கியங்களை பின்பற்றும் போது நம்ம கூட்டி குறைத்து பின்பற்றக்கூடாது என்பதையும் பார்க்கணும். அடுத்து நம்ம 6வது காரியத்துல ரட்சிப்பின் திட்டம், அதாவது ராஜ்யமாகிய சபை குறித்து, மனிதனை குறித்து சொல்லப்பட்ட திட்டம், சபை குறித்து சொல்லப்பட்டது, சபையினுடைய ஆயத்தம், சபையினுடைய தலைவர், பெயர்ல முக்கியம், சபை என்றா என்ன, பிதாவை குமாரனை அறிந்து கொள்வது, இது எல்லாமே அந்த திட்டத்தில் செய்ய போறோம், சொல்ல போறோம். அடுத்து இப்பொழுது ஜெபிக்கிறதுக்கு சில மக்களுக்கு தெரியல. அன்புள்ள இயேசு சுவாமி அப்படி சில ஜெபிக்கிறாங்களா? ஆவியானவரே அப்படி ஜெபிக்கிறாங்களா? சிலர் பிதாவே ஜெபிக்கிறாங்களா? ஜெபிக்கிறாங்க. யார்கிட்ட ஜெபிக்கிறது உங்களுக்கு தெரியல. அதனால பிதா யாரு, குமாரன் யாரு, அது அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். யோவான் 17:3 வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். சரி, அப்ப இயேசுவையும் குமாரனையும் அறிந்து கொள்ளாதிருப்போமானால் யார்கிட்ட ஜெபிக்கிறது? தெரியாது. குமாரன் யாரு, இயேசு யாரு, 2 பேருமே ஒன்று நினைக்கிற மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட சபை கூடங்களுக்கு போற மக்களை பத்தி என்ன? இயேசுவும் சரி குமாரனும் சரி, இந்த மாதிரி சிஎஸ்ஐ போன்ற இடங்களுக்கு உட்கார்ந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? 3 பேர் ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க எல்லாத்தையும் வேறு பிரிச்சு காட்டுறாரு. இயேசு யாரு, ஏதாவது ஒரு குமாரன் யாரு, ஆவியானவர் யாரு என்று காட்டுறாரு. அப்ப எங்கேயாவது போய் சபையில உட்கார முடியுமா? நம்ம அப்படி செய்யக்கூடாது. அப்ப பிதாவையும் குமாரனையும் யாருன்னு தெரிஞ்சாதான் நீங்க யார்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு தெரியும், யார் மூலமா சொல்லணும் அப்படின்னு நம்ம தெரியும். அப்ப அந்த பாடத்தை அதுக்காக லேசான மேலோட்டமா போடுறோம். மூவரும் ஒன்றா இருக்காங்களா, மூவரும் ஒரே நபரா இருக்காங்களா, யாரை நாம் தொழுது கொள்ள கட்டளையிடப்பட்டிருக்கிறோம், பிதாவுக்கு குமாரன் சமமா இருக்காரா,
சிருஷ்டிப்பிற்கு முன்னாடி என்ன நடந்தது, சிருஷ்டிப்பின் போது என்ன நடந்தது, ஊழியத்தின் நாட்கள் என்ன நடந்தது, உயிர்த்தெழுதல் என்ன நடந்தது, உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி என்ன நடந்தது, நியாயத்தீர்ப்பு நாளில் என்ன நடக்க போகுது, நியாயத்தீர்ப்புக்கு பிற்பாடு என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் வல்லமை கொடுத்தது யாரு? இயேசு. அவரா பெற்றுக்கொண்டாரா, பிதாவா? பிதா தான் கொடுத்தார். இதை நம்ம பார்க்க போறோம். அடுத்த காரியத்துல என்ன பார்க்க போறோம்னா 5 நிமிஷம் தான் இருக்கு. தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொதுவா கிறிஸ்தவம் உடனே எல்லா மக்களும் ஆசீர்வாதம் அப்படி நினைக்கிறாங்க. ஆம், நிச்சயமா இருக்கிறது. சரி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பரீட்சையில பாஸ் பண்ணணும்னா, அதிக மதிப்பெண் எடுக்கணும்னா, எப்போதும் போல சாப்பிட்டு எப்போதும் போல தூங்குனீங்கன்னா நீங்க அதிகமா படிப்பீங்களா, அதிக மதிப்பெண் எடுப்பீங்களா? இல்ல, எடுக்க முடியாது. நீங்க அதிகமா படிக்க வேண்டும் என்றால் நீங்க சாப்பாடு குறைவா சாப்பிடணும், தூக்கம் குறைவா இருக்கணும். நீங்க அதிகமான நேரம் என்ன செய்யணும், வேற எதுக்கும் கவனம் செலுத்தாம இதுல மட்டுமே நீங்க உங்களுடைய கவனத்தை செலுத்தணும். சரியா? சரி. அப்படியானால் நம்ம தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எந்த துன்பம் இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் எப்படி வரும்? எந்த பாடுமே இல்ல, எப்படி ஆசீர்வாதம் வரும்? பாருங்க, இந்த காலை நேரத்திலே எத்தனை பேர் கொரட்டை விட்டு தூங்கிருப்பாங்க. நீங்க 6:30 மணிக்கு உட்கார்ந்து இங்க கேட்கறதுக்கு நீங்க நிறைய இழக்கணுமா? தூக்கத்தை இழக்கணும். இப்போ நீங்க எந்திரிச்சு போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. யாருக்கு கஷ்டம் இல்ல? எல்லாத்துக்கும் எந்திரிக்கல கடினமா தான் இருக்கும். அப்படியானால் இது என்ன சொல்லுங்க, நம்ம இழக்கிறோம். யாருக்காக? தேவனுக்காக. ஆவிக்குரிய மேன்மையான காரியங்களுக்காக நாம் என்ன செய்ய போறோம்? இழந்து போறோம். அப்ப தேவ பக்தியா நடக்க மனதா இருந்தா யாவரும் நமக்கு துன்பம் வருமா, வராதா? துன்பத்திற்கு பின்னாக தான் ஆசீர்வாதம். படித்தாதான் மார்க் வரும், படிக்கலைன்னா மார்க் வராது. படிச்சாதான் பரீட்சையில வெற்றி பெற்றாதான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். வெற்றி பெறலைன்னா போக முடியாது. அது நம்ம நல்லா தெரிஞ்சு போச்சுல. சும்மா ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? இந்த பேசுறாங்கல்ல மேடைகள்ல சில நாமகரண பிரசங்கர்கள் பாருங்க, எப்பவுமே ஆசீர்வாத பிரசங்கத்தை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாளாக்காமல் உங்களை மேலாக்குவார், நீங்கள் உங்களுடைய அலங்கும் சமாதானமும் சௌக்கியமா இருக்கும், பயப்படாதே மகளே சொல்றாங்களா? என்ன வரும்? ஒண்ணு வராது. நீங்கள் ஒன்று செய்யாமல் என்ன வரும்? சும்மா வருமா? வரவே வராது. நீங்கள் தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் பாடுகளோடு கூடிய நீங்கள் கீழ்ப்படிதலை பெற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். அந்த தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் என்ற தலைப்புல திராணிக்கு தக்கதாக உங்களுக்கு சோதனை வரும். இடுக்கமான வாசல், கேட்டுக்கு போகிற வாசல், உலக சிநேகம், உலகத்திலிருந்து வெளியே வருதல், இந்த பாடத்தை போதிக்க இருக்கிறோம். அடுத்து 8வது பாடத்துல சீசத்துவம் அப்படின்னு ஒரு பாடம் உங்களுக்கு வரும். அதுல செல்லு செலவை கணக்கு பார்க்கிறது, தேவனை விட மற்ற யாரையும் அதிகமா நேசிக்க கூடாது, லௌகீக துக்கமோ தேவனுக்கேற்ற துக்கமோ, பழைய மனிதனையும் செய்களையும் கலைந்து போடுறது, கையால் செய்யப்படாத விருத்த சேதனம், அதை பத்தி அதுல போதிப்போம். அடுத்து 9வது மறுபடியும் பிறத்தல். ஞானஸ்நானம் என்றா என்ன, மறுபடியும் பிறக்கிறா என்ன, யார சபையில சேர்க்கிறாரு, யார் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறாரு, அப்போ யார் மூலமாய் அனந்த ஞானம் வெளிப்படுது, சபை கூடுதலை விட்டுவிடக் கூடாதுங்கிற பாடத்தை போதிக்கிறோம். அடுத்து ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவதற்கு சபை கூடுகை இருக்கணும். அது 2 வகையான பால் இருக்கு, கலங்கமல்லாத ஞானப்பால், பலமான ஆகாரம். இந்த 2 காரியங்களை கற்றுக்கொண்டா மட்டும்தான் பலமானவங்களா இருக்க முடியும். அடுத்து வாழ்க்கையின் பரிபூர்ணத்திற்காக, கிறிஸ்துவின் சாயல் அடைவதற்காக போராடி கொண்டே இருக்கணும். மரணம் வரைக்கும் போராடி கொண்டே இருக்கணும் என்பதை பற்றி தான் இந்த பாடம் முழுசு செய்ய போறோம், உங்களுக்காக போதிக்க போறோம். அப்ப இதுல போதிப்பதுல சில பாடங்களை சுருக்கி அமைத்து உங்களுக்காக நான் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். அது இன்னும் மிக நேர்த்தியாக அது அமைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஞானத்தை தருவார், கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு இருக்கட்டும். நீங்கள் தொடர்ந்து ஒரு 20 வகுப்பு பாடமாக நான் அமைக்க விரும்புறேன். ஒருவேளை 15 வகுப்பு பாடமா அமைத்தா அது ரொம்ப சுருக்கமா தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதுல முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய இரக்கமும் அன்பும் இருக்கட்டும். நீங்கள் தொடர்ந்து வருவதற்கு தேவன் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? இரக்கமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. பிதாவே, கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிறப்பதற்காக, தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் பெறுவதற்காக, என்னுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்காக, மறுபடி பிறப்பதற்காக இங்கே கூடி வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. அவர்கள் நாங்கள் அஸ்திபாரத்தோடு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கட்டுவிக்க எங்களுக்கு பலன் தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் பலமானவர்களாகவும் திட அஸ்திபாரம் உள்ள பிள்ளைகளாகவும் கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட பிள்ளைகளாக வளர்க்க
ஞானத்தை போதிக்க உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய பாதுகாப்பை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும், உணர்ந்து கொள்ளுதலை தாரும். பிள்ளைகள் மென்மேலும் வளரட்டும், பயபக்தியோடு கூடிய வாழ்க்கை இருக்கட்டும். பிதாவே, தங்களுடைய பிள்ளைகள் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழவும், உலகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளவும், அவர்கள் பிள்ளைகளை தங்கள் பயிற்சி கொடுக்க அழைத்து வந்த பெற்றோரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய நேரங்களை நீர் தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து இதில் சாத்தானுடைய இடையும் தடையூரும் நிறைய இருக்கும் என்று அறிந்திருக்கிறோம். அதெல்லாம் மேற்கொண்டு உமது பிள்ளைகள் ஜெயிப்பதற்கான பலனை பிள்ளைகள் கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். வந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, ஞானத்தினால் நிரப்பும்படியாய் வேண்டுகிறோம். போகும்போதும் நீர் பாதுகாப்பை கொடுத்து அவர்களை காத்து வழிநடத்தும்படியாக கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் சகோதரிகள் எல்லாருக்கும்.